கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி நன்றி. Let's sing a hymn. That is a name I love to hear. There is a name I love to hear. I love to speak its word. It sounds like music in my ear. The sweetest name on earth. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. The sweetest name on earth. It tells of one whose loving heart can feel my deepest woe, who in my sorrow bears a part that none can bear below. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. The sweetest name on earth. It tells me of a Savior's love who died to set me free. It tells me of His precious blood, the sinner's perfect plea. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. The sweetest name on earth. நீதிமொழிகள் 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. A sound heart is the life of the flesh, but envy the rottenness of the bones. இங்க பார்க்கிறோம், பொறாமையோ என்றால் எலும்புருக்கி, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். இந்த ஆங்கில வேதாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஹார்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சவுண்ட் ஹார்ட் இஸ் த லைஃப் ஆஃப் த ஃப்ளஷ். தமிழில் வந்து சொஸ்த மனம் என்று போடப்பட்டிருக்கிறது. We'll take the English translation. A peaceful heart brings health. Inner peace and contentment lead to physical and emotional well-being. நம்முடைய இருதயத்தில் ஆழத்தில் தேவன் நமக்கு அவருடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். நமக்குள்ளே எப்பொழுதும் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் திருப்தி இருக்க வேண்டும். தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நமக்கு கொடுத்த காரியங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். காம் ஸ்பிரிட் ஸ்ட்ரென்தன்ஸ் த பாடி அண்ட் மைண்ட். எதற்குமே நம்ம வந்து பதறக்கூடாது. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு நஷ்டம் வருது, இல்லை ஒரு துக்கமான காரியங்களை கேள்விப்படும் பொழுது நம்ம வந்து எப்போ நம்ம பதறாமல் இருப்போம் அப்படின்னா, தேவன் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது நம்ம பதற மாட்டோம். அதனால விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தர் அனுமதிக்காம எதுவும் வரப்போகுது இல்லையா? அப்போ கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். சில துன்பங்கள் அதெல்லாம் வரும்பொழுது தான் பதறுவோம். எல்லாம் நல்லா இருக்கும்போது நம்ம பதற மாட்டோம். காயினை பார்க்கும் பொழுது ஆபேலின் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. உடனே இவனுக்குள்ள என்ன வந்தது? பொறாமை வந்தது என்று சொல்லி பார்க்கணும். அதனால அவனுக்குள்ள வந்து திருப்தி இல்லை. அப்போ அவனுடைய முகநாடி வேறுபடுகிறது. ஸோ he is losing his inner peace, he is losing his contentment, but rather he is having envy. இதனால என்ன ஆயிடுதுன்னா, கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வந்துட்டு முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? God is giving you the solution. எப்பயுமே மற்றவர்களை பார்த்து அந்த பொறாமை கொள்வது,
அந்த அது வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடாது. envy destroys from within. இந்த பொறாமை, இந்த ஜெலசிங்கிறது நமக்குள்ள இருந்து நம்மையே என்ன பண்ணிடும், நம்முடைய எலும்புகளை கூட அது வந்து என்ன பண்ணுமா, உருக்கிடும் அப்படின்னு பார்க்கணும். ஜெலசி அண்ட் கம்பேரிசன் காஸ் இன்னர் டீகே, robbing us of joy, peace and even our health. நம்முடைய சமாதான சந்தோஷத்தை அது குலைத்து விடன்னு பார்க்கணும். ட்ரூ லைஃப் ஃப்ளோஸ் ஃப்ரம் த ஹார்ட். இந்த உண்மையான ஜீவன் என்று சொல்லுகிறது நம்முடைய இருதயத்தில் இருக்கு. அதனால தான் இயேசு சொன்னார், எல்லா காவலோடும் உன்னுடைய நீதிமொழிகளை பார்க்குற எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அவுட் ஆஃப் இட் ஆர் த இஷ்யூஸ் ஆஃப் லைஃப். ஸோ கீப்பிங் இட் ஃப்ரீ ஃப்ரம் envy, bitterness and worry allows God's peace to rule within us. சவுலை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவன் தாவீதின் மேல பொறாமை கொண்டான். அவனும் ஒரு ராஜா, அவனுக்குள்ள ஒரு ராஜா, அவனோட ஒரு ராஜ்யபாரம் இருக்கிறது. தாவீது வந்து உயிருக்கு பயந்து காட்டுக்கு போயிட்டான், விட்டுருக்கலாம். ஆனா இவருக்கு அந்த ராஜாங்கத்துல இருக்கிறத விட அவன் காட்டுல போனவனை தேடிட்டு போறான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ தட் இஸ் த வாட் த envy does. இவனுக்குள்ள இருக்கிற அந்த எரிச்சல், அந்த பொறாமை, அது என்ன ஆயிடுதுன்னா, இவன் ராஜாங்க இருந்தால் கூட, even though he was in the palace, he couldn't stay with peace. இந்த தாவீதை துரத்திட்டு போறான்னு பார்க்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து இது வந்து it is not good. Whereas David was humble and he was not revengeful. That brought life and favor to David. ஸோ நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்ம அபிஷேகத்திற்கெல்லாம் ஆசீர்வாதங்களை கொடுக்கலாம். ஆனால் அதில் நம்ம வந்து திருப்தியாக, அதில் நம்ம வந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகிடும்னா, மற்றவர்களை பார்த்து பொறாப்படும் பொழுது நம்ம கிடைத்த ஆசீர்வாதத்தையும் நம்மளால் சரியாக அனுபவிக்க முடியாமல் போய்விடும். அதனால் we should always be thankful to God for whatever we have received and we should be contented so that we can have the peace of God ruling our hearts. ஸ்தோத்திரம் அப்பாவை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில கூட கர்த்தாவே இயேசுவே, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் என்ற வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அந்த சொஸ்த மனதை நீங்கள் கட்டளையிடுங்க. Lord, give us a sound heart which is the life of the flesh, Father. Take away envy, Lord. ஆண்டவரே, எங்களுக்குள்ள எந்த விதத்திலையும் அந்த பொறாமை, எரிச்சல் என்பது வரக்கூடாது. அந்த ஸ்பிரிட் ஆஃப் கம்பேரிசன் வரக்கூடாது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்தவைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்ல, ஆண்டவரே, உடைய கிருபையில் நாங்கள் மகிழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹேவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.